தூரப்போ அப்படின்னு சொல்றாங்களா? நாயை தூரப்போ, பேயை தூரப்போ, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருக்கு, என் முகத்துக்கு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்றாங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எல்லோரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். யார்? என்ன அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளின ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முகத்தை தரிசிக்கும்படியாக தேடினார்களாம். இந்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது. யாரெல்லாம் அவங்க முகத்தை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களாம் தேடி வரப்போறாங்க. பூமியின் ராஜாக்கள் எல்லாம் இந்த சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பார்த்த உடனே அவன் பேச்சு, அவனுடைய கட்டுமான பணியினுடைய ஞானம், அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய வல்லமை, அவன்கிட்ட புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு ஞானமான வார்த்தைகள், பழமொழிகள், இதையெல்லாம் பார்க்கும்போது ராஜாக்கள் வியப்பா இந்த சாலோமுடைய முகத்தை தேடி வந்தாங்களாம். தேவன் கொடுத்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து என்ன செய்ய போறார் தெரியுமா? எப்படி சாலமோனை ராஜாக்கள் எல்லாம் தேடி வந்தாங்களோ அதே போல உங்க சொந்தக்காரங்க, உங்களை பகைச்சவங்க, உங்களுக்கு விரோதமா எழுப்பி நின்னவங்க, நீலாம் ஒரு பொருட்டா, தூர போய் என் பக்கத்துல நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிப்பாங்க பாருங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் நாள்ல உங்களை தேடி வர பண்ண போகிறார். வேத வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? சாலமோனை தேடி கர்த்தர் அப்படி ராஜாக்களை, பூமியில கூடிய ராஜாக்கள் எல்லாம் கொண்டு வர முடியுமே, ஆனால் உங்களையும் தேடி கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர முடியும். ஆமென். உங்களை பகைச்சவங்களை கொண்டு வர முடியும். உங்களுக்கு விரோதமா பேசினவங்களை கொண்டு வர முடியும். உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சவங்களை கொண்டு வர முடியும். உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு ஐயோ நம்ம ஒரு பெரிய பயத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி அவங்க செஞ்சவங்களுக்கு ஐயோ நம்ம இவன் முகத்தை நம்ம எப்படி பார்க்கறது, நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோம்ங்கிற அளவுக்கு தேவன் உங்க வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்த போகிறார். தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ள விளங்க போகிறது. தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி உங்களுக்குள்ள விளங்க போகிறார். அதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வருவாங்க. இன்னைக்கு எல்லாரும் தூரம் ஓடி போயிருக்கலாம், ரொம்ப தூரமா இருக்கலாம், நம்மளை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போகலாம், நம்ம ஃபோன் பண்ணா கூட எடுக்காம இருக்கலாம், நம்ம பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கலாம், யாரோ எவரோ நினைச்சிட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். இந்த நாள் அநேகர் உங்களை தேடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. God bless you.